எதிர்பாராத விதமாக விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வர் அஜித் பவாரா இறப்பிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்று வெளியிட்டுள்ள செய்தி, மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் எதிர்பாராத விமான விபத்தில் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தத்தையும் மனவேதனையும் அளிப்பதாக உள்ளது. அஜித் பவார் அவர்கள் மகாராஷ்டிரா மாநில வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் அயராது உழைத்து ஒரு ஆளுமையாக அனைவராலும் மதிக்கப்பட்டவர். சிறந்த அரசியல் தலைவராகவும் நல்ல நிர்வாகியாகவும் விளங்கிய அவர் மக்களின் மீதான கருணைக்காகவும் பொது சேவையில் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பிற்காகவும் மகாராஷ்டிரா மாநில மக்களின் நெஞ்சங்களில் என்றென்றும் நிலைத்திருப்பார் என்பதில் ஐயமில்லை. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். கல்வீடு கட்டும் திட்ட நிதியால் 10% முன்பணமாக வழங்கலாம் என புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் அதிகாரிகளுக்கு யோசனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு நகர மற்றும் கிராம அமைப்புத்துறை குடிசை மாற்று வாரியம் சார்பில் ஒருங்கிணைந்த பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடு வசதி திட்டம், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், நகரம் 2.0 கீழ் பயனாளிகளுக்கு வீடு கட்டும் ரூபாய் 5 லட்சம் மானியம் வழங்கும் விழா பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் 1327 பேருக்கு முதல் தவணை மானியமாக தலா 1 லட்சம் வழங்கி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் பேசும் பொழுது, இந்தியாவில் குறைந்த வருவாய் உள்ள மக்கள் கல்வீடு கட்டுவதற்கான மத்திய அரசு பிரதம மந்திரியின் கல்வீடு கட்டும் திட்டத்திற்காக தற்போது தலா 2,25,000 ரூபாய் அளிக்கிறது. இந்த தொகையுடன் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்திற்காக புதுச்சேரி அரசு 2,75,000 ரூபாய் சேர்த்து ரூபாய் 5 லட்சமாக பயனாளிகளுக்கு அளிக்கப்படுகிறது. இது ஒரு மகத்தான திட்டம். மனிதனுக்கு பாதுகாப்பு அளிப்பது, எதிர்கால நம்பிக்கையை அளிப்பது, அனைவருக்கும் வீடு என்பதை கருத்தில் கொண்டு தொடங்கப்பட்டது தான் பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டம். புதுச்சேரியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த திட்டம் உதவியாக இருக்கும். மேலும் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாகவும் இது இருக்கும். இத்திட்டத்தின் மொத்த நிதியில் 10% பயனாளிகளுக்கு முன் பணமாக அளிக்கலாம் என்ற யோசனையை இத்துறை அதிகாரிகள் சிந்திக்க வேண்டும் என்றார். துணைநிலை ஆளுநர் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வெளியூர் கொலை வழக்கில் விவகார பெண்ணுக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்பி தொந்தரவு கொடுத்ததால் பீர் பாட்டிலால் கொலை செய்தேன் என குற்றவாளி வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுச்சேரி வெளியூர் திருவேணி நகர் பந்தவேலி பகுதியில் கடந்த 24ஆம் தேதி இரவு 9:30 மணி அளவில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வெளியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரை உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையின் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் ஆத்துவாய்க்கால்பேட்டை சேர்ந்த டாடா ஏஸ் ஓட்டுநர் பிரபாகரன் கஸ்தூரி தம்பதியினரின் மகன் ஜனா என தெரிய வந்தது. பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார். சில மாதங்களுக்கு முன் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த அவர் அதிலிருந்து வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்துள்ளார். 24ஆம் தேதி இரவு 8 மணிக்கு வீட்டிலிருந்து ஜனாவை நடராஜன் நகரை சேர்ந்த அவரது நண்பர் சிவா என்கிற சிவபாலன் பைக்கில் வெளியே அழைத்து சென்றுள்ளார். அங்கு நண்பர்கள் அருள், விக்கி, முரளி, மணி ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்தி உள்ளார். அப்போது ஏற்பட்ட வாய் தகராற்றில் ஜனாவை பீர் பாட்டிலால் தலையில் சிவபாலன் அடித்துள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் ஜனா துடிக்க அனைவரும் தப்பி ஓடினார்கள். 3 நாள் தேடுதலுக்கு பிறகு சிவபாலன் மற்றும் அவரது நண்பர்களை வெளியூர் போலீசார் கைது செய்தனர். சிவபாலனின் உறவுக்கார பெண்ணை ஜனா அடிக்கடி தொந்தரவு செய்ததாகவும் மொபைலுக்கு ஆபாச தகவல்களை அனுப்பியதாகவும் இதனை தட்டி கேட்ட பொழுது எழுந்த மோதலில் மதுபாட்டிலால் அடித்ததில் ஜனா இறந்ததால் நண்பர்களுடன் தப்பிச் சென்றதாக சிவபாலன் வாக்குமூலம் அளித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 6 பேரில் 4 பேர் மாவுக்கட்டுடன் காலாப்பட்டு மத்திய சிறையில் அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து வழங்கினார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இன்று லாசிப்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள், குக்கர் வழங்கும் நிகழ்ச்சியை பெத்திச்செட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானத்தில் பூஜை செய்த
பெத்திச்செட்டிப்பேட்டை, மகாவீர் நகர், நெசவாளர் நகர், வள்ளலார் நகர், ஆனந்தா நகர், சாந்தி நகர் தெற்கு, சாந்தி நகர் வடக்கு, லாசிப்பேட்டை ஆகிய பகுதியின் தொடர்ச்சியாக லாசிப்பேட்டை, மடுவுப்பேட், சேத்திலால் நகர், சலவியாளர் நகர், கைலாஷ நகர் ஆகிய பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து தலைமையிலும், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஏற்பாட்டிலும் அனைத்து வீடுகளுக்கும் அவர்களே நேரில் சென்று பரிசு பொருட்கள் வழங்கினார்கள். இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவலர் குழு, மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மராட்டிய துணை முதல்வர் மறைவிற்கு பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வி.பி. ராமலிங்கம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திகள். மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் திடீரென உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அளிக்கிறது. நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய தலைவரின் மறைவு அரசியல் உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய எழுச்சியும் வளர்ச்சியும் ஏற்பட முக்கிய காரணமாக இருந்து மாநில வளர்ச்சியை முதன்மைப்படுத்தி தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான தனது சகோதரர் சரத் பவார் அவர்களிடமிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து பல்வேறு வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்தவர் அஜித் பவார் அவர்கள். மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக அவர் எடுத்த உறுதியான முடிவுகளும் செயல்பாடுகளும் என்றும் நினைவு கூறப்படும். அவர் எழுந்து வாழும் குடும்பத்தினருக்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் என்றார். சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி புதிதாக தொடங்கவுள்ள நமது மக்கள் கழகம் கட்சியின் நகர பகுதி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி புதிதாக தொடங்கியுள்ள நமது மக்கள் கழகம் கட்சியின் நகர பகுதி அலுவலக திறப்பு விழா மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் அமைந்துள்ளது. எம்ஜிஆர் சிலை அருகே திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திறப்பு விழாவின் முதல் நிகழ்வாக கொள்கை முதல்வர் தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. பின்பு கட்சியின் கொள்கை தலைவர்கள் படங்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் நமது மக்கள் கழக கட்சியின் கொடியை தலைவர் நேரு என்கிற குப்புசாமி ஏற்றி வைத்து கழகத்தினர் முழக்கமிட்டனர். நிகழ்வில் புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ராமதாசு மற்றும் தமிழக வெற்றி கழக கட்சியின் புதுச்சேரி பொறுப்பாளர் சுவாமிநாதன் மேலும் பொதுநல அமைப்பு தலைவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் நமது மக்கள் கழக கட்சியின் துணைத் தலைவர் சீதாராமன், பொதுச் செயலாளர் விநாயகம், கட்சியின் துணை செயலாளர் சுந்தர், பொருளாளர் செல்வம் என்கிற ராமச்சந்திரன் மற்றும் புதுச்சேரி பகுதி முழுவதும் உள்ள நமது மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர் உருளையன்பேட்டை தொகுதி தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர்கள், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பிரமுகர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதி மக்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் ஜோ சார்லஸ் மார்டின் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பல்வேறு கட்டங்களாக நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இன்று லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சீத்தன்குடி, வெங்கடேஸ்வரா நகர், தென்றல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பிரஷர் குக்கர், மிக்சி, மின் அடுப்பு, தவா உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அரிசி வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் இணை பொருளாளர் அயூப் கான், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் மற்றும் பிற நிர்வாகிகள் உடனிருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் சோர்ஸ் சார்பில் நடைபெற்ற பதவி ஏற்பு விழாவில் 81 உறுப்பினர்களை கொண்ட வலுவான சாசன பலத்துடன் இக்கிளப் தனது சேவை பயணத்தை தொடங்கியுள்ளது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் சோர்ஸ் அமைப்பின் சாசன வழக்கல் மற்றும் பதவியேற்பு விழா புதுச்சேரி ஹோட்டல் சன்வே மேனரில் மரியாதையும் கம்பீரமும் நிறைந்த முறையில் நடைபெற்றது. இக்கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைடு அமைப்பின் ஆதரவுடன் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த விழாவின் தலைமை விருந்தினராக ஆர்டிஎன் லியோன், ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் கலந்து கொண்டு புதிதாக உருவான இக்கிளப்பிற்கு சாசனத்தை அதிகாரப்பூர்வமாக வழங்கினர்.
மேலும் மாவட்ட ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்ட RTN வைத்தியநாதன், RTN ஜெயக்குமார், RTN ஆனந்தன் உள்ளிட்ட தேர்வாளர் பல மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மாவட்டம் 2981 மூத்த ரோட்டரி தலைவர்களான கிளப் மேண்டர் RTN PDG மணி, RTN PDG ஜோசப் சுரேஷ் குமார் மற்றும் பிற முன்னாள் மாவட்ட ஆளுநர்களும் கலந்து கொண்டு புதிய கிளப்பிற்கு தங்களின் ஆலோசனைகளையும் ஊக்கத்தையும் வழங்கினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி டோயிங் ஸ்டோர்ஸ் அமைப்பு RTN ராம்குமார் தலைமையில் தொடங்கப்பட்டார். அவர் இக்கிளப்பின் நிறுவனர் மற்றும் சாசன தலைவராகவும் பொறுப்பேற்றார். 2025-26 ரோட்டரி ஆண்டிற்கான நிர்வாகிகளாக RTN ராம்குமார் தலைவர், RTN டாக்டர் CS பூர்ணிமா, செயலாளர் RTN சங்கரானந்தன், பாலராஜு பொருளாளர் ஆகியோர் பதவியேற்றனர். கிளப் ஆலோசகராக RTN ராமச்சந்திரமூர்த்தி வழிகாட்ட உள்ளார். 81 உறுப்பினர்களை கொண்ட வலுவான சாசன பலத்துடன் இக்கிளப் தனது சேவை பயணத்தை தொடங்கியுள்ளது. இதில் உற்பத்தியாளர்கள், தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர், வணிக தலைவர்கள் உள்ளிட்டவர்களுடன் பல்வேறு மருத்துவ துறைகளை சேர்ந்த 35 மருத்துவர்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க அளவில் திறமை மிக்க பெண்கள் உறுப்பினர்களும் இணைந்துள்ளனர். இது இக்கிளப்பின் சமத்துவத்தையும் முன்னேற்ற நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. ரோட்டரியின் லட்சியமாக சர்வீஸ் அபோவ் செல்ஃப் என்பதை மையமாக கொண்டு சுகாதாரம், கல்வி, சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நலன் போன்ற துறைகளில் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தாக்கம் மிக்க சேவை திட்டங்களை இக்கிளப் செயல்படுத்த உள்ளது. புதுச்சேரி ஸ்ரீ மடக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் விளையாட்டுத்துறை சார்பாக அனைத்து துறையை சேர்ந்த சுமார் 26 அணி மாணவ மாணவியர்களின் மிடுக்கான அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ மடக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 77வது குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் தக்ஷீரா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மடக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை வகித்தார். பொருளாளர் ராஜராஜன், டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மற்றும் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி குடியரசு தின வரவேற்புரை ஆற்றினார். தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மடக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் இந்திய மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தினார். அனைவரும் குடியரசு தின உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அவர் தம் உரையில் இந்திய குடியாட்சி மற்றும் குடியரசு தின சிறப்பினை எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் விளையாட்டுத்துறை சார்பாக அனைத்து துறையை சேர்ந்த சுமார் 26 அணி மாணவ மாணவியர்களின் மிடுக்கான அணிவகுப்பு நடைபெற்றது. இவ்விழாவில் பொருளாளர் ராஜராஜன் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற அனைத்து அணிகளையும் பாராட்டி சிறப்புரை வழங்கினார். இவ்விழாவில் கடந்த செமஸ்டர் இறுதி தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தில் தேர்வான மாணவர்களுக்கும் மற்றும் 100% வருகை பதிவு தந்த மாணவர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்ட சிறந்த அணிகளுக்கு கடையமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. விழாவில் அணிவகுப்பு நடத்திய அனைத்து துறை மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இவ்விழாவை விளையாட்டுத்துறை மற்றும் வானவில் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் CSE துறை தலைவர் முனைவர் தனபாக்கியம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இக்குடியரசு தின விழாவில் இக்கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழா நிறைவாக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் நன்றி உரை வழங்கினார். மக்களவை எதிர்க்கட்சி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் புதுச்சேரியில் விரைவில் நடைபயண பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, காங்கிரஸ் நடைபயணத்தில் கடந்த 7 நாட்களில் 100 கிலோமீட்டர் தொலைவு கடந்துள்ளோம். மக்களின் உணர்வுகளை தெரிந்து கொள்கின்றோம். குறிப்பாக சேதராப்பட்டே சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு 850 ஏக்கர் நிலம் ஆர்ஜிதப்படுத்தப்பட்டது. ஆனால் 16 ஆண்டுகள் ஆகியும் நடைமுறைக்கு வரவில்லை, முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்த விவசாய குடும்பங்கள் ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்டோர் நிலம் தந்ததால் விவசாய தொழில் முடங்கியுள்ளது. அப்போதைய ஆளுநர் கிரண்பேடி செயல்படாமல் முடக்கிய நிலையில் ஆட்சி மாற்றம் வந்த சூழலிலும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியிலும் மாற்றம் நடக்கவில்லை. தெலுங்கானா துணை முதல்வர் மல்லுபட்டி விக்ரமார்கா ஜனவரி 31 புதுச்சேரி வருகிறார். ராகுல் காந்தி ஒரு நாள் நடைபயணமாக விரைவில் புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதற்கான தேதி விரைவில் தெரிவிக்கப்படும். அட்வர்டைஸ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் தலைவர் கார்கே ஆகியோரும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிறார்கள்.
என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவராக இருந்த மண்ணாடிப்பட்டு செல்வம் காங்கிரஸில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளார். அதை பரிசீலனை செய்து கட்சியில் இணைத்துக் கொள்வோம் என்றார். புதுவை ரெடியார்பாளையம் அருள்மிகு ஒளிவளர் நாயகி அருள்மிகு இன்பநாதர் பஞ்சமுக லிங்கேஸ்வர கும்பாபிஷேகம் பெருவிழாவிற்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் நிதி உதவி வழங்கினார். புதுவை ரெட்டியார்பாளையம் அருள்மிகு ஒளிவளர் நாயகி அருள்மிகு இன்பநாதர் பஞ்சமுக லிங்கேஸ்வர கும்பாபிஷேக பெருவிழாவிற்கு முன்னாள் அமைச்சர் என்.ஜி. பன்னீர்செல்வம் ரூபாய் 25,000 வழங்கினார். அதை கோவில் நிர்வாகத்திடம் அவரின் ஆதரவாளர்கள் வழங்கினர். அப்போது ஆலய நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட 77வது குடியரசு தின விழாவில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஜவஹர் நகர் மெயின் ரோட்டில் கோபி பிரதர்ஸ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி தலைமையில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஜவஹர் நகர் மெயின் ரோட்டில் நடைபெற்ற இந்த குடியரசு தின விழா தேசப்பற்று மிகுந்த உணர்வோடு கொண்டாடப்பட்டது. கோபி பிரதர்ஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காலை வேளையில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கொடியேற்றப்பட்டதும் அனைவருக்கும் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடி மரியாதை செலுத்தினர். தேசிய கொடி கம்பீரமாக உயர்ந்து பறக்க கூடியிருந்த மக்கள் கரகோஷம் எழுப்பி தங்கள் தேசப்பற்றை வெளிப்படுத்தினர். குடியரசு தின விழாவின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. கோபி பிரதர் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இனிப்புகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொண்டனர். இனிப்பு சாப்பிட்ட அனைவரும் ஒருவருக்கொருவர் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி குடியரசு தின உரை ஆற்றினார். அவர் தனது உரையில் இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தையும் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை காக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மேலும் இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு விபத்து காப்பீடு திட்ட பதிவு பத்திரங்கள் மற்றும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரி சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் சார்பாக 5ஆம் ஆண்டு துவக்க விழா பாடனூர் பகுதியில் அமைந்துள்ளது. ராயல் மஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமை தாங்கி உறுப்பினர்களுக்கு விபத்து காப்பீடு திட்ட பதிவு பத்திரங்கள், அடையாள அட்டை, டைரி, காலண்டர் ஆகியவற்றை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் புதுச்சேரி லாரி ஓட்டுநர் அசோசியேஷன் ஜெயராமன், செந்தில்குமார், புதுச்சேரி மாநில மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலசங்கம் அந்தோணிதாஸ், புதுச்சேரி மாநில மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஏஜென்ட் அசோசியேஷன் முருகசாமி, தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்களின் சங்கங்கள் கூட்டமைப்பு யுவராஜ், தமிழ்நாடு புதுச்சேரி பாரத லாரி உரிமையாளர் மற்றும் ஏஜென்ட் அசோசியேஷன் வேல்முருகன், சத்யராஜ், புதுச்சேரி இலகுவக வாகனங்கள் உரிமையாளர்கள் நலசங்கம் உத்தமன், சிகரம் தமிழ்நாடு மாநில தலைவர் மனோகர், செயலாளர் வடிவேல்குமார், பொருளாளர் சத்யராஜ் மற்றும் புதுச்சேரி சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நலசங்கம் தலைமை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் மாநில தலைவர் சந்திரமூர்த்தி, மாநில செயல் தலைவர் வரதராஜன், மாநில செயலாளர் சிலம்பரசன், மாநில பொருளாளர் ஐயனார், மாநில துணைத் தலைவர்கள் குப்புசாமி, பசுபதி ராஜன், மாநில துணை செயலாளர்கள் செல்வகுமார், சந்தோஷ், மாநில ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ், மாநில துணை அமைப்பாளர் வினோத் மற்றும் மாநில நிர்வாகிகள் சட்ட ஆலோசகர் ராமச்சந்திரன், கொள்கை பரப்பு செயலாளர் பூபாலன், ஆலோசகர் செல்வம், செய்தி தொடர்பாளர் ராஜன் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான டைரி மற்றும் காலண்டர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வைத்தியகணி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வைத்தியகணி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் ரெயின்போ நகர பகுதியில் உள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சத்யா சிறப்பு பள்ளியின் இன்சார்ஜ் மோகன் வரவேற்புரை ஆற்ற ஹாட் கமலக்கண்ணன் நோக்க உரை ஆற்றினார். தொடர்ந்து வைத்தியகணி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் நல்லாசிரியர் வைத்திய கஸ்தூரி சிறப்புரை ஆற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் ராணுவ வீரர் ராதா, ஆளவந்தார் அறக்காவலர் குழு தலைவர் சங்கர நாராயணன், உதவி பொறியாளர் கௌசல்யா, பிரேம்ராஜ், ஒருங்கானந்தம், முருகானந்தம், தேன்மொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்களின் மாறுவேட போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.